ஆரோக்கியமாக வாழ ஒரு சின்ன முயற்சி தாங்க. முள்ளுக்கு பயந்தா தூதுவளையில் இருக்கக்கூடிய மருத்துவ மகிமை தெரியாமலே போயிருக்கோம். அதே போல தான் வாழ்க்கைக்கு பயந்தா நம்மளால் வாழவே முடியாமல் போயிடுங்க. ஆடம்பர வாழ்க்கை 50 வயசில் கூட வருங்க. ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயசில் தான் வரும். இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது ஹாப்பியாக இருந்துக்க வேண்டியதுதான். ஆசைப்பட்ட வாழ்க்கையே அந்தந்த வயசுலேயே வாழ்ந்துக்க வேண்டியது தான். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு சளி இருமல் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கண்டினியூவாக நம்ம 1 வீக்குக்கு நல்ல சூடானதாக சளியை நீக்கக்கூடிய மருந்தாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உணவுலேயே எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். தூதுவளை இலையில் முட்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த முட்களோட மகிமை நம்மளுக்கு தெரியாமல் மறந்தே போயிடுச்சு. இன்னமும் மார்க்கெட்டில் தூதுவளை ஒரு ஓரமாக தான் விற்றுட்ருப்பாங்களே தவிர வெஜிடபிள்ஸ் மாதிரி நம்மளுக்கு கூறு கட்டிலாம் விற்றுட்ருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். உங்ககிட்ட இருக்கிற நெஞ்சு சளி ஃபுல்லாக சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஒரு கடாயில் மிளகு, சீரகம், சுக்கு, பூண்டு, வரமிளகாய், கொத்தமல்லி, சோம்பு, 2 லவங்கம் இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு அது ஒரு ஜாரில் மாற்றிட்டு தூதுவளை இலையும் அந்த ஜாரில் போட்டுட்டு ஒரு 5 தக்காளி பழத்தை எடுத்து நல்லா வேக வச்சு அது மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு அதை நம்ம மிக்சி ஜார்லேயே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா பேஸ்டானதுக்கு அப்புறமேட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஆற விட்டு இறக்கி சுட சுட சாதத்துக்கு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் கரைஞ்சி பறந்து போயிடுங்க. நெஞ்சு சளிக்கு உடனே தீர்வு குடிக்கக்கூடிய நிவாரணி எதுன்னு பார்த்திங்கன்னா தூதுவளை. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், உடனே சரியாயிடும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.